வணக்கம். யுஜிசி நெட் ஜூன் 2025 தேர்வு எழுதி முடிச்சவங்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான அப்டேட். ஆமா, ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஜூலை 21, 2025 அன்னைக்கு வெளியாயிருக்கு. இது வெறும் மார்க் விஷயம் இல்ல, உங்க கரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு நுழைவாயில். கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் எழுதின தேர்வு இது. ஜேஆர்எஃப், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், அப்புறம் பிஹெச்டி அட்மிஷன் நிறைய வாய்ப்புகள். 85 சப்ஜெக்ட்ஸ்ல நடந்த இந்த தேர்வு முடிவுகளை பத்தியும் நீங்க அடுத்து என்ன பண்ணணுங்கிறத பத்தியும் கொஞ்சம் விரிவா பேசலாம். முதல்ல உங்க ஸ்கோர் எப்படி செக் பண்றது, கட் ஆஃப் என்ன சொல்லுது, பாஸ் ஆனவங்க என்ன பண்ணும், இதெல்லாம் பார்க்கலாம். சரி, முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்க விரும்புற விஷயம் தங்களுடைய ரிசல்ட், ஸ்கோர் கார்டு, அப்புறம் அந்த ஃபைனல் ஆன்சர் கீ, இதெல்லாம் எப்படி பார்க்கறது? ஓகே, இது ரொம்ப நேரடியான வழிமுறை தான். நீங்க யூஜிசி நெட்டோட ஆஃபிஷியல் வெப்சைட், அதாவது ugcnet.nta.nic.in அதுக்கு போங்க. அங்க உங்க அப்ளிகேஷன் நம்பர், பிறந்த தேதி இதெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணா போதும். உங்க ஸ்கோர் கார்டு, ஃபைனல் ஆன்சர் கீ எல்லாமே இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது, ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும். சரி, ஸ்கோர் பார்த்தாச்சு. ஆனா அடுத்து இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள், நார்மலைசேஷன், பெர்சன்டேல்னு சில டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கே, அது கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன்னா நிறைய ஷிஃப்ட்ஸ்ல தேர்வு நடந்துச்சு இல்லையா? ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ கட் ஆஃப் கேட்டகரி வாரியாகவும் சப்ஜெக்ட் வாரியாகவும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க உங்க கேட்டகரி, உங்க சப்ஜெக்ட்க்கு ஏற்ற கட் ஆஃப் தாண்டி இருக்கீங்களான்னு பாத்துக்கணும். இப்போ இந்த பல ஷிஃப்ட்ஸ்ல நடக்கிறதுனால ஒரு ஷிஃப்ட் கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம், இன்னொன்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் இல்லையா? ஆமா ஆமா. அப்படி இருக்கும்போது நேரடியா மார்க்ஸை கம்பேர் பண்ணா அது சரியா இருக்காது. அதுக்காகத்தான் இந்த நார்மலைசேஷன், அதாவது மதிப்பெண் சமன்படுத்துதல் முறையை பயன்படுத்துறாங்க. இதன் மூலமா உங்க பெர்ஃபார்மன்ஸை மற்றவங்களோட ஒப்பிட்டு ஒரு பெர்சன்டைல் ஸ்கோர் கொடுக்குறாங்க. ஆக உங்க ரா ஸ்கோரை விட இந்த பெர்சன்டைல் ஸ்கோர் தான் உங்க தகுதியை முடிவு பண்றதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஓஹோ, அப்ப இந்த பெர்சன்டைல் வச்சுதான் தகுதியை முடிவு பண்றாங்க. சரி, இப்போ இந்த முறையில தேர்ச்சி பெற்றவங்க எத்தனை பேர், அந்த புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது? சொல்றேன். இந்த டேட்டா shiksha.comல இருந்து எடுத்தது. இந்த முறை பாத்தீங்கன்னா 5269 பேர். இவங்க ஜேஆர்எஃப் மற்றும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் 2 தொகுதியுமே பெற்றிருக்காங்க. ஓ, ரெண்டுமேவா? கிரேட். ஆமா. அடுத்து 54,885 பேர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் தகுதியும் அதோட பிஹெச்டி அட்மிஷனுக்கான தகுதியும் பெற்றிருக்காங்க. இது இல்லாம கிட்டத்தட்ட 1,28,179 பேர் பிஹெச்டி படிப்புக்கு மட்டும் தகுதி பெற்றிருக்காங்க. ஓஹோ, இந்த வருஷம் பிஹெச்டிக்கு மட்டும் தகுதி பெற்றவங்க எண்ணிக்கை நல்லாவே அதிகரிச்சிருக்கு. இது யூனிவர்சிட்டிஸ்க்கு நல்ல விஷயம்னாலும் ரிசர்ச்கான போட்டி இன்னும் கடுமையாகவும் காட்டுது இல்லையா? ஆமா, நிச்சயமா. உங்க ரிசர்ச் ஐடியாவை நல்லா ஷார்ப் பண்ண வேண்டியிருக்கும். கரெக்ட். அருமை. இந்த நம்பர்ஸ் கேட்கவே உற்சாகமா இருக்கு. தேர்ச்சி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ குறிப்பா ஜேஆர்எஃப் தகுதி கிடைச்சவங்க, அவங்க அடுத்து என்ன பண்ணணும்? அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஜேஆர்எஃப், அதாவது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் கிடைச்சவங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் ஃபண்டிங்கோட பிஹெச்டி பண்றதுக்கு ஃபெலோஷிப் கிடைக்கும் 5 வருஷத்துக்கு. இவங்க அடுத்து என்ன பண்ணணும்னா, நல்ல யூனிவர்சிட்டிஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ்ல பிஹெச்டி அட்மிஷனுக்கான இன்டர்வியூக்களுக்கு தயாராகணும். ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கும். அதை கவனமா பார்த்து அப்ளை பண்ணணும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் தகுதி பெற்றவங்க யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ்ல அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம், இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ், shiksha.comல எல்லாம் சொல்றாங்க, இனிமே அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் செலெக்ஷன்ல உங்க நெட் ஸ்கோருக்கு 70% வெயிட்டேஜும் இன்டர்வியூக்கு 30% வெயிட்டேஜும் கொடுப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க. ஓ, 70% நெட் ஸ்கோர்க்கா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாற்றம். ஆமா. அப்போ இந்த 70% நெட் ஸ்கோர் வெயிட்டேஜ் வெளிப்படைத்தன்மையை கூட்டலாம். ஆனா அந்த 30% இன்டர்வியூ ஒருத்தரோட டீச்சிங் பேஷன், ஸ்கில்ஸ் இதெல்லாம் சரியா மதிப்பிட போதுமா? அது ஒரு கேள்விக்குறி இல்லையா? நல்ல கேள்விதான். இந்த 70% ஒரு ஆப்ஜெக்டிவ் மெஷர் கொடுக்குது, உண்மைதான். மீதி 30% இன்டர்வியூல அவங்களோட கம்யூனிகேஷன், சப்ஜெக்ட் டெப்த், அப்புறம் டீச்சிங் மேல இருக்கிற ஆர்வம் இதெல்லாம் பார்க்கலாம். இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது தான் இங்க சேலஞ்ச். இது எப்படி நடைமுறையில வருதுன்னு பார்க்கணும். எவ்வளோ வருஷம் உழைப்புக்கு அப்புறம் இந்த ஜிஆர்எஃப் கிடைக்குது, அது ஒரு பெரிய விஷயம். ஆனா உண்மையான பயணம் இனிதான் ஆரம்பிக்குது. கண்டிப்பா. வேகமா செயல்பட்டா வர டிசம்பர் 2025க்குள்ள ஒரு நல்ல வேலையிலயோ இல்ல பிஹெச்டிலயோ சேர முடியுங்கிறது ஒரு நல்ல நியூஸ். ஆமா, நிச்சயமா. அதனால தேர்ச்சி பெற்றவங்க கொஞ்சம் கூட லேட் பண்ணாம சம்பந்தப்பட்ட யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் வெப்சைட்ஸை ரெகுலரா செக் பண்ணணும்.
அப்ளிகேஷன் டெட்லைன் என்னைக்கு, ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது, இன்டர்வியூக்கு எப்படி தயாராகிறது, பிஹெச்டி அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன, இது எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும். இந்த ஒட்டுமொத்த யுஜிசி நெட் ப்ராசஸ் அதோட வெளிப்படைத்தன்மை, ஃபேரான நார்மலைசேஷன் முறை, கரெக்ட் டைம்ல ரிசல்ட் வர்றது, இதெல்லாம் தேர்வர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. உங்க எஜுகேஷன், ரிசர்ச் கரியருக்கு இது ஒரு முக்கியமான ஸ்டெப்பிங் ஸ்டோன் உறுதியா சொல்லலாம். ஆக சுருக்கமா சொன்னா, இந்த யுஜிசி நெட் ரிசல்ட்ஸ் வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்ல. இது உங்க கடின உழைப்புக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். உங்க கல்வி ஆராய்ச்சி பயணத்துல இது ஒரு முக்கியமான மைல்கல். சரி, நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரு கேள்வி. இந்த தகுதி, அதாவது இந்த நெட் ஜேஆர்எஃப் தகுதி, உங்க நீண்ட கால லட்சியங்களுக்கு எப்படி உதவும்னு நினைக்கிறீங்க? ஒரு வேலையோ பிஹெச்டியோ தாண்டி உங்க துறையில நீங்க என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? உங்க தனித்துவமான பங்களிப்பு என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை வேறொரு தலைப்போட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.